உங்க வீட்டுக்காரா? No, naughty. தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் பொண்ணு தான் அப்படி கேட்டேன். பொண்ணை கூப்பிடுங்க. அஞ்சலா, அஞ்சலா. ஏய், ஒரு நிமிஷம். என்ன இவ்ளோ பெரிய ரிச் ஹவுஸ்ல இருந்துகிட்டு ரொம்ப சீப்பா அஞ்சலான்னு உங்க பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கீங்க? No. That is my self servant. What? Self shaving கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன self servant? No. This is my housewife. That is my house servant. ஓஹோ. ஓகே. ஓகே. நீ போமா. அஞ்சலா, நீ வாமா. வா. இது வரங்கயா. வெளிய வாமா. ஸ்டாப் அஞ்சலா. நீ என்ன பொருட்காட்சி சுத்தி பாக்குற? இல்ல, போன வாரம் காணாம போன என் Dress மாதிரியே இருக்கு. ஹே, no. அப்படி எல்லாம் நீங்க பேச கூடாது. இது பப்ளிக் இல்ல. நம்ம உள்ள போய் பேசலாம், ஓகே? நீ போ, உள்ள போ. இந்த புடி போ. ஹலோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. 2 in 1. நோ, ஜாதகத்துல 3 in 1 ன்னு சொன்னாங்க. அப்படியா? Bloody naughty. ஜாதகம் பலிச்சிரும் போல இருக்கு. கொல்பி. இந்த ரூம் நல்லா இருக்கும். இங்கே தங்கிக்கோங்க. ஹேய், சீ, ரூமா இது? புகையில குடவுன் மாதிரி இருக்கு. இது பரவாயில்லைங்க. மத்த ரூம் எல்லாம் புனாக்கு குடோன் மாதிரி இருக்கும். சரி, ஓகே. டிராவல் பண்ணி ஒரே டயர்டா இருக்கு அஞ்சு. லைட்டா ஹெட்டேக் வேற இருக்கு. ஸ்ட்ராங்கா திக்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. போ. சாரி. நான் ஒன்லி டேக் அண்ட் கேட்ச் தான். டேக் அண்ட் கேட்சா? என்ன? ஆமா, எடுப்புடி. நான் எடுப்புடியால் தான். சமையல் செய்யறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க. அதுலயும் புதுசா அறுசுவை ஆக்கின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க அசிஸ்டண்டா பல்சுவை பாக்கின்னு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவங்க கிட்ட காஃபி கேளுங்க, போட்டு தருவாங்க. ஆக்கி பாக்கியா? அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாதே. நேரா சமையல் ரூமுக்கு போய் பாருங்க. அந்த ரூம் பூரா அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க தான் அறுசுவை ஆக்கி. கூடவே காதில்லாத ஊசி மாதிரி ஒரு ஆள் இருப்பான். கேனத்தனமா பாத்துட்டு இருப்பான். அந்த ஆளுதான் அவங்க அசிஸ்டன்ட் பல்சுவை பாக்கி. சரி, ஆமா, சமையல் ரூம் எங்க இருக்கு? அப்படியே மொப்பம் முடிச்சுட்டே போங்க, சமையல் ரூம் வந்துரும். சரி. என்ன இது? கன்ஃபார்மா போன வாரம் காணாம போன சுடிதார் மாதிரியே இருக்கு. தாயே, இனிமே இந்த சுடிதாரே நான் போடல. கழட்டி வச்சுட்டு புடவை போட்டுக்கிறேன். வந்துட்டான். ஐயோ குலோ, எனக்கு நல்லா சாப்பிடதாயே தெரியும். இந்த சமையல் வேலையெல்லாம் தெரியாதியா? எனக்கு மட்டும் என்ன, நான் என்ன பரம்பரை சமயக்காரனா? கொலைப்பட்டினியா இருக்கும்போது கூட கல்யாண மண்டபத்துல காய்கறி நறுக்க கூப்பிட்டா நான் போக மாட்டேன். இங்க வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு வெங்காயம் நறுக்கும்படியா ஆயிடுச்சு. என்னவோ புது ப்ராஜெக்ட்னு சொன்னேன். என்ன ப்ராஜெக்ட்னு கேட்காம வந்து மாட்டிக்கிட்டேனே. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல கரெக்டா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாதயா, இதுவும் கடந்து போகும். அது கடந்து போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, நாசமா போனாலும் சரி, போய் தொலையட்டும். வெங்காயம் இருக்கிற கையால கண்ணை தொட்டுட்டேன். ஐயோ, கண்ணுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்து. அப்படியே கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு கொட்டு. வயத்தறிச்சல கலப்பாத. ஐயோ, வெங்காயம் வாயாலதான் உன் கண்ணு எரியுது. அடேங்கப்பா, சமையல்காரி என்ன சைஸ்ல இருக்கா? ஒரு நேரத்துக்கு 3 படி சோறு திம்பா போல இருக்கு. கை ரெண்டும் தும்பிக்கை மாதிரி இருக்கு. ஹலோ, அரிசுவை ஆக்கி அதோட அசிஸ்டன்ட் பாக்கி. யாருடா அது? நீயா? நீங்களா? அத்தை, நீங்க எப்படிங்க? கௌசல்யா, நீ இப்படி இங்க வந்த? என்னது? அதுக்குள்ள குக்கர் சவுண்ட் வந்துச்சு. இறக்கி வச்சுட்டு வரேன். 2 குக்கர் ஒரே மாதிரி சத்தம். பாருங்க, இங்க எதுவும் பேச வேண்டாம். யாருக்கு அதுலயாவது விழுந்துரும். Come on, let's go to ஒதுக்குப்புறம். Yes, let us go to மகாபலிபுரம். உன்னை என்ன பிக்னிக்கா கூப்பிட்டாங்க? இல்ல, மகாபலிபுரம் ஒதுக்குப்புறமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். வேண்டாம், நானே குத்திக்கிறேன். தப்பு, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிதான் சுத்தணும். பா. இவ எதுக்கு இங்க வந்தா? அத்தை எதுக்கு இங்க வந்தது? சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதே.
ஆஹா, இவளை முதல்ல இந்த இடத்துல இருந்து ஏற கட்டணும். அப்பதான் நம்ம வேலை சரியா முடியும். என்னெல்லாம் ஏற கட்ட முடியாது. மாமி ஒரு 8 அடி பாஞ்சா மருமகனா 16 அடி பாய்வேன். சண்டாளி எங்கடி போற? வர இருடி. தஞ்சாவூர் பெரிய கோயில் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டையார்பேட்டையில என்ன பண்றீங்க? அது வந்து அது என்னது? நீ எதுக்கு இங்க வந்த? என்ன நான் எதுக்கு வந்தேன்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு இது சொல்லுங்க. பாயிண்ட். குலத்துங்கன் நீங்களுமா? எஸ். ஏய் நான் தான் கேக்குறேன்ல, உனக்கு என்னடி வேலை? வாங்க இப்படி இங்க பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் இத பாருங்க. சொல்லுங்க. ரெண்டு பேருமே கூட்டு கலவாணி, ரெண்டு பேருமே ஓபனா பேசுங்க. என்ன சமாளிப்பு வேண்டியிருக்கு? இது பாருங்க அத்தை, நீங்க அத திருடதானே வந்தீங்க? ஏய் ஆமாண்டி, நீயும் அதை தேடி தானே வந்த? எஸ். ஐயோ, அந்த அது எது? எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியாம போயிடுச்சே. ஐயோ, உனக்கு புரிய கூடாதுன்னு தானே நாங்க இங்க இருக்கோம். ஏடி, நான் ஒரு இது கிடைக்கும் அதை தேடி வந்தேன். நீ எந்த இதுக்காக அதை தேடி வந்த? நீங்க எதுக்காக அந்த அதை தேடி வந்தீங்களோ அதே அந்த அதுக்காக தான் நானும் அந்த அதை தேடி இங்க வந்தேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஐயோ, உனக்கு பைத்தியம் பிடிக்கும் தானே நாங்க எப்படி பேசுறோம்? ஐயோ, நல்ல புலம்பியா? ஏடி, நான் வீட்டுல இல்லாதப்போ பொறுப்பா வீட்டை பாத்துக்காம நீ இப்படியா வருவ? சும்மா வீட்டை பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா? வீட்டுல இருக்கிறவங்களோட தேவையெல்லாம் யார் பாத்துப்பா? என் புருஷன் அந்த கேஸ கண்டுபிடிக்கிறேன் இந்த கேஸ கண்டுபிடிக்கிறேன்னு முட்டை கோசு கூட பிரயோஜனம் இல்லாம மும்பை டெல்லின்னு அலையறாரு. நானாவது ஏதாவது சேர்க்க வேணாமா? என்னது? உன் புருஷன் மும்பை டெல்லின்னு அலையறானா? ஆமா. என்ன லோமா? இப்ப பாரு. A squared plus B squared plus 2AB is equal to 12B. டேய், என்னடா நக்கலா? பின்ன பாஸ், 10ஆம் கிளாஸ் பசங்க படிக்க வேண்டியதெல்லாம் இப்ப படிச்சுன்னு உட்கார்ந்து நிக்கிறீங்க. டேய் கொலம்பஸ், அறிவு கட்டவனே. தெரிஞ்ச விஷயம் தானே, கண்டினியூ பண்ணுங்க. மரகதலுங்கத்தை பிராக்டிக்கலா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. அதான் மேத்தமெட்டிக்கலாவும் தியரட்டிக்கலாவும் அப்ரோச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். டேய், இந்த வீட்ல மொத்தம் 13 ரூம் இருக்கு. ஒரு ரூமோட பரப்பளவு 440 சதுரடி. ஒரு சதுரடி ஆராய்ச்சி பண்ண ஒரு 3 நிமிஷம் 3.25 செகண்ட் ஆகுது. அப்ப மொத்த சதுரடி ஆராய்ச்சி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த மாதிரி கேட்டதுனாலதான் கணக்கு வாத்தியார் காத கடிச்சு துப்பிட்டு வெளில வந்தேன் நானு. என்னடா நீ இருடா, அது ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்ல வரடா. பத்தியா கால்குலேட்டர்? இதான் கால்குலேட்டரா? நான் பெரிய சைஸ் டிவி ரிமோட்னு நினைச்சேன். பின்ன பாஸ், நீங்களாம் உருப்படாம போறதுக்கு இதான் காரணம். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க தெரிஞ்சுக்கிற சாதாரண கணக்க கூட நீங்க கால்குலேட்டர் வச்சு போறீங்களே, அப்புறம் நீங்க எப்படி டிடெக்ட்னு சொல்லிக்க முடியும்? இந்த காலம்லாம் அப்படி மாறி போச்சுடா. கேளு. You see, the மரகத லிங்கம். என்னது?
விசில் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. யோ நீ என்ன விசில அடிச்ச? விசில் இல்லையா, அதுக்கு பேரு காத்து. இப்போ இப்போ இங்க பாரு, அடிப்பா பாரு. அது அது ஏய், stop. நீ விசில் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, அதுக்கு எந்த ரியாக்ஷனும் காணுமே. சரி, நீங்க 2 பேரும் ஒளிஞ்சு போங்க. சாரி, நீங்க 2 பேரும் ஒளிஞ்சுங்க. பாஸ், போலீஸ் போலீஸ் போலீஸ். டேய் அது போலீஸ் விசில் இல்லடா, குலோத்துங்கன் விசில். பாஸ், போலீஸ் விசில் தெரியும், பிடி மாஸ்டர் விசில் தெரியும், கண்டக்டர் விசில் தெரியும். அது என்ன பாஸ் குலோத்துங்கன் விசில்? டேய் ஏதாவது பிரச்சனைனா விசில் அடிக்க சொல்லிருந்தேன், அதான் விசில் அடிச்சு அலர்ட் பண்ணேன். பிரச்சனைனா விசில் அடிக்க சொன்னீங்க, ஆனா அந்த குலோத்துங்கன் பிரச்சனையை உருவாக்க விசில் அடிப்பாரு. இப்போ என்ன 7:30 கூட்டி இருக்காரோ தெரியலையே. டேய் அதெல்லாம் விடுறா, நான் இருக்கேன்ல. 7:30 கூட்டவா? இத எடுத்துக்கிறேன். இப்போ இது எதுக்கு? 7:30 கூட்டம்ல. ஏன் பாஸ் உயிரை வாங்குறீங்க? வாங்க கிளம்பி போலாம். ஐயா பாத்ரூம் என்ன பாஸ், வாசல்ல போய் பாத்ரூம் வச்சிருக்காங்க. அது எது கழிப்பறதுன்னு தெரியல, நீ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வாடா. ஓகே பாஸ். அத்தை, நாம இங்க ஒளிஞ்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. சரி சரி, நாம விளையாடலாமா? சாஞ்சாடமா சாஞ்சாடு, சாயாக்கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு, கோவில் போலாம் சாஞ்சாடு. நீ வாய மூடு. அப்பா எங்க போன அந்த ஆளு? இங்கே இல்ல. இந்த விசில் அடிச்சு மறைஞ்சு போயிட்டான் அந்த ஆளு. ஏதோ மரகர கைண்டி போச்சா? இனிமே கையிடுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே மரம் கைண்டி கேஸ் தானே. பாத்தியா, இது அம்மா, அது யாரு? இது ஏய் நீயா? நீங்களா நீயா? நீங்களா நீயா? நீங்களா நீயா? நீங்களா? ஏய் கௌசல்யா, நீ எப்படி இங்க வந்த? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீ எப்படி இங்க வந்த முதல்ல சொல்லு. நீங்க முதல்ல எப்படி வந்தீங்க? நீங்க முதல்ல சொல்லுங்க. இருங்க. நாங்க யார்கிட்டயும் எதையும் டீட்டெயிலா சொல்றது இல்ல, ஆனா யாராவது டீட்டெயிலா சொன்னா கேட்டுப்பா. சொல்லுங்க. அப்பா டேய், ஒய்யாரம் கொண்ட என் தாழம்பூவா, அதுல உள்ள இருக்குமா ஈரும் பேணும். இவ தலையில இருக்கிற ஈரு பேனை எடுக்கவே இவளுக்கு துப்பு இல்லையா? இதுல இந்த வீட்டு கல்யாண பொண்ணுக்கு சீவி சிங்காரிச்சு ஃபேஷியல் பண்றதுக்கு பியூட்டிஷியனா இங்க வந்துட்டா. மேடம், ஏதாவது ஒரு கேரக்டர் ஏதாவது பேக்ராப்ல தானே என்ட்ரி கொடுக்க முடியும். அதானே. இப்ப பாருங்க, உங்களுக்கு கூட தான் நல்லா சாப்பிட மட்டும் தான் தெரியும், சமையல்றது சுட்டு போட்டாலும் வராது. ஆனா நீங்க சமையல்காரங்க என்ட்ரி கொடுக்கலையா? என்னடா இருவன? நோ மேடம், ஜஸ்ட் ஒரு நினைவூட்டல். ஆமா, இங்க இருந்த எனக்கு குலோத்துங்கன் வந்தாள் எங்கடா? நாங்க வந்த உடனே தான் அவர் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாரு. சரி, அதுவும் நல்லதுக்கு தான். எது என்ன 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 நல்லது? என்ன நல்லது? என்ன நல்லது? மரகதலிங்கத்தை தான் நாம தேடுறோம்னு அந்த குலோத்துங்கன் லூசுக்கு தெரியாது. என்னது? எதை தேடணும்னே தெரியாம தேடிட்டு கிடந்தீங்க. அப்ப இருங்க இருங்க இருங்க, என்ன சொன்னீங்க? மரகதலிங்கத்தை தேடி வந்தீங்களா? எது? அடியே, நீங்களும் மரகதலிங்கத்தை தேடுறீங்கன்னா அப்ப நீயும் அதே மரகதலிங்கத்தை தான் தேடி இங்க வந்திருக்கேன்னு சொல்ல வரியா? பாஸ், ரொம்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்றியா? சரி, நீ எப்படி இங்க வந்த சொல்லு. இருங்க இருங்க, இத பாருங்க. நீங்க எப்படி வந்தீங்க நாங்க கேட்க மாட்டோம், நாங்க எப்படி வந்தோம் நீங்க கேட்காதீங்க. ஆனா ஏன் வந்தீங்கன்னு பாஸ் கேட்பாரு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் வந்த? ஏன் வந்த? தேங்க்யூ பாஸ். சரிடா, எதுக்குடா? நான் சொன்னதை கேட்டீங்களே நீ பாஸ்? என்ன சொன்னா நான் கேட்பேன்டா. தேங்க்யூ பாஸ். அப்ப சம்பளம் கொடுத்துருங்க பாஸ். சம்பளம் கொடுத்துருங்க பாஸ். சம்பளம் கொடுத்துருங்க பாஸ். சம்பளம் கொடுத்துருங்க பாஸ். ஓ, இதுதான் நான் சொன்னது திருப்பி கேக்குறதா? போடு கொஞ்சம். சீ, சம்பளம் வீட்ல எல்லாம் ஹலோ, விடிஞ்சிருச்சு, போய் காபி Wake போட்டு up. கொண்டு வாங்க. குடுக்குறான் காஃபி. எப்படி இங்க வந்த முதல்ல சொல்லு. சொல்லு. மறக்காம ஒரு மூடி தேங்காயையும் பழத்தையும் ஐயர் ஆட்டைய போட்டுறாரு. யாரு கோவில்ல வந்து அழுவுறது? ஏண்டி, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ரூட்டு கிளியர் ஆக போகுது, அடுத்த கல்யாணம் நமக்கு தானேன்னு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி கண்ணை கசக்கிட்டு இருக்க? வீட்ல கல்யாணம் வச்சிருக்கோமே தவிர வீட்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல. அச்சச்சோ. சம்மந்தம் பேசி முடிச்சதோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, பொண்ணோட அப்பா எங்க வீட்டுக்கு வந்தப்போ வருங்கால சம்பந்தியாச்சேன்னு எங்க அப்பா எங்க வீட்ல ஒரு இடம் விடாம சுத்தி காமிச்சாரு. அப்ப பூஜை அறையில வச்சிருந்த மரகதலிங்கத்தையும் பெருமையா அவர்கிட்ட காமிச்சாரு. அது ஒரிஜினல் கிம்பர்லி மரகதம். அதோட விலை 3 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. 3 கோடியா? காஸ்ட்லியான மரகதலிங்கம்.
அதை விட சென்டிமெண்டான மரகதலிங்கம். அது காணாம போனதும் வீட்ல எல்லாருக்கும் வேதனை. அப்பா ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு. இதுல எங்க இருந்து நாங்க சந்தோஷமா இருக்கிறது? பேசாம சம்மந்தி வீட்டுக்காரங்கிட்டே கேட்டுடலாமே. ஐயோ, அது பெரிய பிரச்சனையாயிடும்டி. கௌரவ பிரச்சனையாயி கோபப்பட்டு கல்யாணத்தையும் நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. அப்புறம் எங்க குடும்பமானமே போயிடும். காணாம போன மரகதலிங்கத்தை எப்படிதாண்டி கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. எனக்கும் தெரியலன்னு சும்மா இருந்துட்டா எப்படி? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மரகதலிங்கத்தை கண்டுபிடிக்கணும்டி. வேணா ஒண்ணு பண்ணலாமா? சொல்லுடி. நான் வேணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அனுப்பி வச்ச பியூட்டிஷியன் சொல்லி பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியாவது மரகதலிங்கத்தை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். எப்படி ஐடியா? ஏய், நீ மட்டும் அப்படி செஞ்சிட்டேனா எங்க அப்பா உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. 10 லட்சமா? சரி, பொண்ணு வீட்டு அட்ரஸ் சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. இந்த விசிட்டிங் கார்டு, இதுல இருக்க அவங்களோட அட்ரஸ். கல்யாண மாப்பிள்ளையோட தங்கச்சி அவ ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனையை சொல்லி பிளான சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்தா ஓகே. ஆனா நீ எப்படி இங்க வந்த? எவ்வளோ எவகிட்டயோ விசிட்டிங் கார்டு கொடுத்ததுக்கு இல்ல இவங்களை கேட்டா என்ன நியாயம்னு கேட்க வந்தேன். டேய் கொலம்பஸ், இந்த கோவில் எல்லாம் குரங்கு வாழைப்பழத்தை அப்படியே தட்டி பறிக்கிற மாதிரி தட்டி பறிச்சுட்டு வந்துருப்பா. அப்படியே கௌசல்யா? கண் எதிரில 10 லட்சம் ரூபாய் கைக்கு வர மாதிரி ஒரு டீல் நடந்ததுன்னு தெரிஞ்சும் விரல் சுப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஹலோ, அதானே நீ யாரு லேசுப்பட்டவளா? நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். யோ, அடிக்கியா சீக்கிரம். சரியா சீக்கிரம். எவ்வளவு ஸ்லோவா வேலை நடக்குது? பயங்கர ஃபாஸ்டா செய்யுங்க. மேடம், பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு 2 கல் எடுத்து அடுக்கலாம் ஏய், நீங்க. நான் பாஸ். மிரட்டுறது வேலை வாங்குறது மட்டும் தான் என் டியூட்டி. சீக்கிரம். சரி மேடம். சரிங்க மேடம். இந்த பாருங்க, எந்திரிங்க. அவ வர நேரமாச்சு. வந்ததும் ஒரே போடு. ஓகே? கவலையே படாதீங்க மேடம். வந்தோனே ஒரே போட போட்டு பொளந்து. ஐயோ, அப்படி எல்லாம் ஏடா கூடமா பொளந்துற கூடாதியா? இங்க பாரு, மயக்கம் வர அளவுக்கு லைட்டாவும் இல்லாம ஹெவியா மண்டைய போடுற அளவுக்கும் இல்லாம லைட்டா ஒரு போடு. அவ்வளவுதான். ஓகேவா? மேடம், முடிஞ்ச உடனே குவார்ட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தருவீங்கல்ல? யோ, பேமெண்ட்ட கேட்காம குவார்ட்டரும் கோழி பிரியாணி கேக்குறேன். டேய், பேமெண்ட்ட வாங்கி தரேன், குவார்ட்டரும் கோழி பிரியாணி வாங்க போறோம். சண்டை போடாதீங்க. பேமெண்ட் தனியா தரேன். கோட்டரும் கோழி பிரியாணி உங்களுக்கு இலவச இணைப்பு. ஓகேவா? ஓகே மேடம். டபுள் ஓகே மேடம். நான் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க ஆட்டோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஓகே மேடம். வாயா. வழி என்ன முட்டாள் பிளாக் பண்ணிருக்கான்? சீக்கிரம். இத வச்சு நம்ம வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏறுங்க, சீக்கிரம். ஏரியா சீக்கிரம். ஐயோ, போல ரைட் போ. சரிங்க. போல. என்னடா அங்க பண்றீங்க? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. இதோ வந்துட்டு மேடம். மேடம் பாருங்க மேடம், நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அவனே தூக்கிட்டு வரா மேடம். டபுள் மிஸ் சார், இதெல்லாம் ஒரு பிரச்சனை உனக்கு? யார் கண்ணியும் படாம கடத்திட்டு வந்தோமே, அதுதான் பெரிய விஷயம். பாருங்க மேடம், இன்னும் கையை விடாம புடிச்சிட்டே இருக்கா மேடம். சீக்கிரம் அந்த மூலையில உட்கார வை. சரி மேடம். மேடம் கயிறு எடுத்து கட்டு. சரி மேடம், நான் கட்டுறேன் மேடம். இதெல்லாம் தாலியா? நான் கட்டுறேன் நலையற கமனரு. கயிறு தானே கட்டுறாங்க, யார் கட்டினா என்ன? கட்டியா? கட்டிட்டியா? கட்டிட்டேன் மேடம். போதும். துணி எடுத்து வாயில கட்டு. யார் வாயில மேடம்? உன் வாயில தான். ஏன் வாயிலையா? அச்சச்சோ, உங்களை எல்லாம் நம்பி இந்த வேலையை செய்யறேன் பாரு. என்ன சொல்லணும்? இவ வாயில கட்டியா? ஓ சாரி மேடம், இவங்க வாயிலையா? ஹேய், உனக்கு பதிலா அந்த வீட்டுக்குள்ள நான் என்ட்ரி ஆகி அந்த மரகத லிங்கத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த 10 லட்சத்தை வாங்கி காட்டுறேன். அது வரைக்கும் நீ இப்படியே அடிச்சு கடை. நெட்ட மிஸ் குட்ட மிஸ் 2 பேரும் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஓகே? ஓகே. கேட்ச் இட்.
இவ முழிச்சான்னு வச்சுக்க. ஜூஸ் தரணுமா மேடம்? இப்படி வாயேன். அத கூட இந்தாங்க மேடம். இப்படி மண்டையிலே போடு. சரி. இதுதான் நடந்தது. ஏண்டி நான் கூட ஒரு புது கெட்டப் போட்டு தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஆனா நீ ஒரிஜினல் பியூட்டிஷியனையே கிட்னாப் பண்ண வச்சுட்டு அவ பேர்ல நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. எம்மா காத்துக்கு மேடம். இல்ல சாரி, இது பாராட்டுறது இல்லையா? கௌசல்யா, எப்படி இப்படி கிட்னாப் ஆள் மாறாடலாம் சர்வ சாதாரணமா நீ பண்ற? எல்லாமே உங்க அம்மா கொடுத்த ட்ரைனிங் தான். ஆமா, அப்படியே யோகி புத்திரனோட புதல்வி. ஏய், இது எல்லாமே 10 லட்சம் ரூபாய் பணம் பண்ற வேலைடா. உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியாது. பணம் லம்பா கிடைக்குதுன்னு வச்சுக்கியேன், கிட்னாப் என்ன மர்டரே பண்ணுவான். ஓ ஆமா ஆமா, உங்க அம்மா மட்டும் என்ன எறும்பு கூட மிதிக்காதவங்க, கொசு கடிச்சா கூட அடிக்காதவங்க. அப்படியே பொம்பளை புத்தன். லட்சத்துக்கு ஒரு கொலைன்னு 10 லட்சத்துக்கு 10 கொலைய பண்ணிட்டு இந்தா வெச்சுக்கோ அப்படின்னு கொசுர ஒரு கொலைய பண்றவங்க. வாய மூடுறி. நாய் வாயில இருக்கிற எலும்பு அப்படியே லவக்குன்னு புடுங்கி திங்கறவ. நீங்க மட்டும் என்னவா பிச்சைக்காரி தட்டுல இருக்கிற காசு அப்படியே எண்ணி எண்ணி எடுக்கிறதுக்காக நீங்க அந்த காசு எடுத்து வடை வாங்கி தின்னா ஓசில புடிங்க. ஓசில வாங்கி திங்கறத கூட ஈஸியா நீங்க புடிங்க தின்னுவீங்க. மறந்துட்டீங்களா? நீங்க மட்டும் குடும்பமான ஷிப்ல ஏறுது பாஸ், கப்புன்னு ஆறுது பாஸ், டக்குன்னு ஸ்டாப் பண்ணுங்க. அன்னியாஸ்தரா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மரகதலிங்கத்தை தேடி கண்டுபிடிப்போம். 10 லட்சத்தை ஷேர் பண்ணிப்போம். நோ நோ நோ, என் ரேஞ்சே வேற, என் பிளானே வேற. தனியா தான் செயல்படுவேன். நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ். பாத்தியாடா பாத்தியாடா அந்த குள்ளச்சிய சோலோ பெர்ஃபார்மன்ஸ் லோ 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 பெர்ஃபார்ம் பண்ண போறா பாரு. சிரிக்கிறேன். தட்டக்கடா அலக்கடா